நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வீட்டோட விஷயத்துல எனக்கும் உரிமை இருக்கு. சொல்ல போனா உங்களை விடவே அதிக உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த வீட்ல எங்க அக்காவோட புருஷனு மட்டும்தான் உரிமையே இருக்கு. அப்போ உங்களுக்கு ஈக்குவலா இல்ல அதை விட கொஞ்சம் அதிகமாவே இந்த கேஸ்ல நான் ஈடுபாடு காட்டணும்ல. இத்தனை நாளா யாரும் வரலையே இந்த கேஸை நடத்துறதுக்கும் இந்த கேஸை முடிக்கிறதுக்கும். எப்பவும் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு, மாறிக்கிட்டே இருக்குல்ல. அன்னைக்கு நான் உங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னோட பண பிரச்சனைனாலையும் என்கிட்ட காசு இல்லாதனாலையும் என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா இப்போ நான் நம்பிக்கையா இருக்கேன். அதனாலதான் நான் இதை பாத்துக்கலான் இருக்கேன். அந்த நினைப்பு உன் மனசுல இருந்தா போதும், எனக்கு அதுல விருப்பம் இல்ல. இங்க பாரு, நான் ஒரு விஷயத்துல தலையிட்டேன்னா அதை எனக்கு முடிக்க தெரியும். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இங்க பாரு, இனிமே இந்த கேஸ் விஷயத்துல நீ தலையிட்ட நான் கேள்விப்பட்டேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுல தலையிடுவேன். கேஸ நடத்தியே தீருவேன். உங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அப்புறம் பெரியப்பா இந்த கேஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு காயத்ரி சொன்னா. அப்படி அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரா இருந்தாலும் அது யாருன்னு நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். அது சரி, அப்ப காயத்ரி தான் இதுக்கு பின்னால இருக்கா. அவதான் உன்னை வச்சு இதெல்லாம் பண்ண வைக்கிறா இல்லையா? நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா எனக்கு தெரியும் இதை எப்படி டீல் பண்றதுன்னு. நீ இப்படி புக்கு படிச்சுட்டு இங்கேயே உட்காந்துரு. அங்க என்ன நடக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். என்ன? உன் சம்மதம் இல்லாம உன் பொண்டாட்டி வெளியில போறது சரியா? நீ எதுக்குடா அதுக்கெல்லாம் சம்மதிக்கிற? அவ எங்க போறத பத்திமா நீங்க சொல்றீங்க? அவ துபாய்க்கு போக போறா. அப்பா அம்மா கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு போறாளாம். அவங்க தகுதிக்கு நீ ஒத்து வர மாட்டேன்னு உன்னை கூப்பிடல. எனக்கு போக பிடிக்கல. உனக்கு போக பிடிக்கலதான், ஆனா இப்ப அதல்ல விஷயம். உன் சம்மதம் இல்லாம அவ விருப்பத்துக்கு எங்க வேணாலும் போறா. அதான் இப்ப பிரச்சனை. ஒரு அம்மாவா நான் உனக்கு சொல்றது, அவளை அவ இஷ்டத்துக்கு விடாதேன்னு. நீ இத பத்தி அவகிட்ட பேசு. நீ துபாய் போக கூடாதுன்னு அவகிட்ட சொல்லு. உன் கூட தான் அவ இருக்கணும், உன் கூட மட்டும்தான் இருக்கணும். உன்னை எதிர்த்து அவ எதை செஞ்சாலும் நீ அனுமதிக்கவே கூடாது. அப்படி இருந்தா உனக்கு நல்லது. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது நிஜமான்னு தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கேன். என்ன நந்தா? ஸ்வேதா வெளிநாட்டுக்கு போறாள? அதுவா? அது நந்தா, என் புருஷனோட ஃப்ரெண்டு ஜனார்தன் ஒருத்தர் ரொம்ப வருஷமா துபாயிலே பிசினஸ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அதனால அவரோட ஒரே பொண்ணோட கல்யாணத்தை துபாயிலேயே நடத்தணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. கல்யாணம் இந்த மாசம் 28ஆம் தேதி. முதல் பத்திரிக்கையே இவருக்கு தான் வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு கூப்பிடும் போதே அவங்க இவர்கிட்ட ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க, வரும்போது ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தா மட்டும் பத்தாது, ஸ்வேதாவையும் கூட்டிட்டு வரணும்னு. அது மட்டும் இல்லாம கல்யாண பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ஸ்வேதாவுடைய ஃப்ரெண்டு. அதனாலதான் நாங்க துபாய்க்கு போகும்போது ஸ்வேதாவையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சோம். ஸ்வேதா துபாய்க்கு போறதுலயோ அவளோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறதுலயோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ போறதுக்கு முன்னாடி புருஷனை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவளுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அது நந்தா, இல்ல, உங்க பொண்ணு பண்ணது சரின்னு சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. இத பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றதுக்கு அவ என்ன தேடி எங்கேயும் போக வேணாம்ல. நான் கூடயே தானே இருக்கேன். நீ சொல்றது சரிதான்ப்பா.
துபாய்க்கு போகணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வேதா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஆனா அவ அதை செய்யல. அவ தெரியாம செஞ்சிட்டா. அது நீ பெருசா எடுத்துக்காதப்பா. இது அவ தெரியாம பண்ணல, வேணும்னு தான் சொல்லாம இருக்கா. அவ பண்ற தப்புக்கெல்லாம் கூடவே நிக்கிறதுக்கு பதிலா நல்லதை எடுத்து சொல்லலாம்ல. நீங்க அவளோட அம்மா தானே. உண்மைதான். ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பொண்ணை காதலிச்சேன்தான். ஆனா அது பழைய கதை. நான் மட்டும் இல்லையே, அந்த மாதிரி ஊர் உலகத்துல நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்காக ஸ்வேதா என்னை எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா? நடந்தது நடந்து போச்சு. ஸ்வேதா கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் இப்பவும் தயாரா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு அவளும் தயாரா இருக்கணும். இத பத்தி அவளோட அம்மாவான நீங்க அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. அதுக்கப்புறமும் அவ தயாராகலன்னா எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நானும் வாழ்வேன். அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க? இனிமே அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாருன்னா? சொன்னதுல இருந்தே தெரியுது இப்ப அவர் வாழ்க்கைய நல்லா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. நீ என்னமா சொல்ற ஸ்வேதா? ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவ கூட அவ வீட்லயே வாழ்றாரு. ஆனா அவளை ஒரு மனைவியா மதிக்காம கொஞ்சம் கூட அவ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாம பழைய காதலியை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இததானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா குறை சொல்றது மட்டும் என்ன? நீ சொல்றதெல்லாம் நிஜமா இருக்கணும்னு இல்லம்மா. அதெல்லாம் நீ தப்பா புரிஞ்சு வச்சிருந்தா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவரோட பழைய காதலி அந்த திமிரு பிடிச்சவளோட சேர்ந்து அவரை பார்க்ல உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன்னு. அவங்களுக்குள்ள வெறும் இப்படி சுத்துறது மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது உறவு இருக்கான்னு வேற யாருக்கு தெரியும்? இங்க பாருமா, நீ பேசிட்டு இருக்கிறது உன் புருஷனை பத்தின்னு ஞாபகம் வச்சுக்கோ. முகுந்தன் மேனன்ற பணக்காரரோட மருமகன். அவரோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லெக்சரர். இதுதான் அவரோட ஒரு முகம். முன்னாள் காதலி காயத்ரியோட ரகசியமா சேர்ந்து வாழற வாழ்க்கை. அது அவரோட இன்னொரு முகம். அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? இதுக்கப்புறம் அவரு விருப்பப்படி வாழ போறாரா? அப்படி அவரு விருப்பப்படி வாழறதா இருந்தா இனி அவருக்கும் எனக்கும் நடுவுல எந்த உறவும் இருக்க கூடாது. அது அப்படி சும்மா வார்த்தையால சொன்னா மட்டும் முடியாது. எனக்கு நம்பிக்கை வரணும். இல்லனா சாகுற வரைக்கும் அவருக்கு என்கிட்ட இருந்து நிம்மதிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காது. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இந்த கோட்டு சூட்டெல்லாம் சாயந்தரமே கொடுக்கறதா சொன்னீங்க. வேணாம், இங்க கொண்டு வர வேணாம். ஏர்போர்ட்டுக்கே நேரா கொண்டு வாங்க. ஓகே. அருந்ததி, இதோ வந்துட்டேங்க. இந்த பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டியாமா? என்னோட ஹேண்ட்பேக்ல இருக்குப்பா. ஆமா, இந்த ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க மறக்கலையா? ஷோ இல்ல டாடி, அதுவும் பேக்குள்ள இருக்கு. ஓகே ஓகே. நந்தா, ஃப்ளைட்டு சாயந்தரம் 5 மணிக்கு. 3:30க்காவது ஏர்போர்ட்ல இருக்கணும். நாங்க கிளம்புறோம். துபாய்க்கு போயிட்டு கால் பண்றோம். சரி. கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு ரொம்ப கேட்டுக்கிட்டான். கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுன்னு சொன்னோம். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வரணுமா. அதுக்கெல்லாம் நமக்கு எங்கே டைம் இருக்கு? இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு தான் நாங்கள் திரும்ப வருவோம். அது வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அப்புறம் இந்த ராத்திரி 8 மணி ஆனதும் இந்த கேட்டை போட்டுடணும். இந்த ராத்திரியானா நாயை அவுத்து விடணும். காலையில் அதை திரும்பவும் பூட்டிடணும். ராத்திரி யார் வந்து கூப்பிட்டாலும் கதவை திறந்துடக்கூடாது.
அம்மா மாதவி அம்மா, காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி இந்த 4 வேளையும் நாய்க்கு கரெக்டா சாப்பாடு வைக்கணும், சரியா? தினமும் அதோட கூண்டை கழுவி கிளீன் பண்ணணும். அதே மாதிரி தினமும் காரை கழுவி கிளீன் பண்ணணும். அப்புறம் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். வெளியிலயும் கொஞ்சம் கவனம் வேணும். அப்புறம் இந்த கெஸ்ட் யாருன்னா வந்தா நாங்க அடுத்த மாசம் 1ஆம் தேதி தான் திரும்ப வருவோம்னு சொன்னா போதும். அவங்க கிட்டலாம் ரொம்ப நேரம் பேசி எங்க ஸ்டேட்டஸை கெடுக்காதீங்க. சார், டிராஃபிக் அதிகமா இருக்கும். நாம இப்பயே கிளம்பினாதான் சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும். நில்லுப்பா, டிரைவர் தானேப்பா நீ, வண்டி ஓட்டினா போதும். பெட்டிகளெல்லாம் வண்டியில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இவங்க தான் இருக்கிறாங்கல்ல. நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? இந்த பெட்டி எல்லாத்தையும் எடுத்து போய் வண்டியில வைங்க. ரொம்ப நேரமா அமைதியா இருக்க, என்னாச்சு உனக்கு? உன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த வீட்டு மேல நடக்கிற கேஸ பத்தி. ஆமா, ஆனா நீ அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகலல்ல. உங்க மாமா தானே இன்வால்வ் ஆயிருக்காரு. நான் இன்வால்வ் ஆகாமலாம் இல்ல, என்ன அந்த விஷயத்துல எங்க மாமா இன்வால்வ் ஆக விட மாட்டேங்கிறாரு. அட்வொகேட் சங்கர் நாராயண் வச்சுதான் இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, உண்மையான கேஸ் என்ன? அப்பாவோட அண்ணன் ஜெகநாதன் பெரியப்பா, அவருக்கும் எங்க வீட்டு மேலேயும் சொத்து மேலேயும் உரிமை இருக்குன்னு கேஸ் கொடுத்திருக்காரு. ஆனா அப்பா இறக்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு எங்க சொத்துல இருந்து கொஞ்சம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். இருந்தும் பெரியப்பாக்கு ஏதோ பண பிரச்சனைன்னு சொல்லி கேஸ போட்டிருக்காரு. ஆனா அதனால அவருக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. ஆனா இருந்தாலும் வீட்டு மேலேயும் நிலத்து மேலேயும் கேஸ போட்டு எங்களை இப்படி கொஞ்ச நாள் கஷ்டப்படுத்தி பாக்குறாங்க. பாலுவுக்கு சொந்தமான சொத்து அது. அதுல உரிமை கொண்டாடுறதுக்காக அவர் அந்த கேஸ போட்டிருக்காரு. அதுவும் ஒரு வக்கீலா இருந்தும் உங்களை அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக விடாம பண்ணிருக்காரு. ஆமா பாலு, நம்ம இப்போ ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி நிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த மலையை பார்த்து நம்ம பயந்து எங்கேயுமே ஓடிடக்கூடாது. தைரியத்தை வர வச்சு அது மேல ஏறி போக நம்ம முயற்சி பண்ணணும். ஏறி ஏறி மலைக்கு மேல போகணும். அப்படி மேல போகும்போது அதை நம்ம கீழே இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அப்புறம் யோசிப்போம், இதுக்காகவா நம்ம இத்தனை நாள் பயந்தோன்னு, இதை நம்ம முன்னாடியே பண்ணிருக்கலான்னு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த கேஸை நீங்க தான் நடத்தணும். எந்த பயமும் இல்லாம நல்லபடியா நடத்தணும். அப்படி நீங்க அந்த கேஸை நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்களே வாதாட ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியில அந்த கேஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன்ல, தைரியமா அந்த கேஸ் எடுத்து நடத்துங்க.
தேவிகா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது என்னோட ஆக்சிடென்ட் கேஸ் முடிஞ்ச அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல புது கேஸோட வந்தா மறுபடியும் சந்திக்கலான்னு. ஆ, அந்த மாதிரி ஒரு கேஸ் விஷயமா தான் வந்தேன். ஓ வாங்க. ஆ, சொல்லுங்க, என்ன புது கேஸ்? கேஸ் என்னோடது இல்ல, என் ஃப்ரெண்டுது. ஆ, சரி, உங்க ஃப்ரெண்ட் இங்க? அவ அப்புறமா வருவா. ம், அவ வந்து உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களை பார்த்து அந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்றது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. ஓ, அதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன். ம், சரி, என்ன கேஸ்? என் ஃப்ரெண்டோட வேலை விஷயம். ஒரு கம்பெனில அவளோட சீனியாரிட்டியை விட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. ம், அப்ப நான் தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன், இது ரொம்ப அநியாயமான விஷயம், அந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணா மறுபடியும் அந்த வேலை அவளுக்கு கிடைக்கும்னு. ஓஹோ, பட் என்னோட நோக்கம் என் ஃப்ரெண்டுக்கு கேஸ் நடத்தி வேலை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்ல. ம், வேற? இல்ல, அவ இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டானா அவளுக்காக வாதாடி ஜெயிச்ச உங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்ல, அதான். ம், அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆமா, உங்களோட எந்த ஃப்ரெண்டுக்காக நான் இந்த கேஸை நடத்தணும்? இப்படி கேட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன? ஓகே, அந்த ஃப்ரெண்டோட பேரையாவது சொல்லுங்க. அவளோட பேரு வீணா. இல்ல இல்ல இல்ல, வித்யா. வீணா, வித்யா. வீணாவா வித்யாவா? நீங்க பயப்படாம இந்த கேஸ் நடத்துங்க. நான் இப்பவே அட்வான்ஸ் தரேன். இந்தாங்க. வேணாம், எப்பவுமே கேஸ் சைன் பண்றதுக்கு முன்னாடி கட்சிக்காரங்கிட்ட இருந்து நான் காசு வாங்குறதே இல்ல. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது கிளையண்ட் இல்லையே, நான் தானே. நீங்க முதல்ல இந்த பணத்தை வாங்குங்க. அவளோட கேஸ சைன் பண்றப்ப இந்த பணத்தை நான் அவகிட்ட வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் பாலு. ஏய், அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல. அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க. பாலு, என்ன? அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ எனக்கு இங்கதான் அடிபட்டது. அதான் எனக்கு தெரியுமே. அது இல்ல, அதோட தழும்பு இப்போ தெரியுதான்னு பாருங்க. இல்லையே. இல்லையா? இப்ப பாருங்க. இல்ல, என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. அப்பனா அந்த தழும்பு போயிருக்கும். போயிருக்கும். அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்புறமா வரேன். ம், சரி. பாட்டி, பாட்டி. நீ வந்துட்டியாப்பா? சத்தம் எதுவும் கேட்கல? வீட்ல யாரும் இல்லையா? அவங்க இன்னும் வரலப்பா. அவங்க ஃபோன் பண்ணாங்களா பாட்டி? அவங்க எனக்கு ஃபோன் பண்றதா? நல்லா சொன்னப்பா. இருந்தாலும் அவங்க எங்க போயிருப்பாங்க? எங்கேயாவது போகட்டும்பா, எப்பவாவது வரட்டும். கொஞ்ச நேரமாச்சும் நாம இங்க நிம்மதியா இருக்கலாம்ல? ஆமா பாட்டி, நம்ம வீட்டு மேல உரிமை இருக்குன்னு சொல்லி பெரியப்பா கேஸ் கொடுத்ததுக்கான காரணம் திரும்ப என்கிட்ட சொல்லுங்களேன். அதை எதுக்காக இப்ப கேக்குற நீ? நீங்க சொல்லுங்க பாட்டி, காரணம் இருக்கு. உன்னோட பெரியப்பா, அதாவது என்னோட மூத்த பையன் ஜெகநாதன், சின்ன வயசுலயே ஊரை விட்டு போயிட்டான். அப்புறம் 8 வருஷமா அவனை பத்தி எந்த தகவலும் இல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்ப சொத்தை பங்கு வச்சோம். அன்னைக்கே உங்க அப்பா சொன்னாரு ஜெகநாதனுக்கும் ஒரு பங்கை எழுதி வைக்க சொல்லி. ஜெகநாதன் எப்போவாவது திரும்பி வந்தான்னா அவனுக்கு இதை கொடுக்கறதுக்கு. ஆனா மத்தவங்க யாரும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை.
எல்லாரும் அதை பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கடைசியா உங்க அப்பா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாரு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெகநாதன் திரும்பி வந்துட்டான். 10 வருஷமா ஜெகநாதனை பத்தி எதுவுமே தெரியாததுனால சட்டபூர்வமா இந்த சொத்துல அவனுக்கு எந்த உரிமையுமே இல்லை. அதனாலேயே அவங்களுக்கு கிடைச்ச சொத்துல இருந்து கொஞ்சம் கூட அவனுக்கு இதை கொடுக்கறதுக்கு யாருமே அதுக்கு தயாரா இல்லை, உன்னோட அப்பாவை தவிர. உங்க அப்பாவுக்கு அவனுக்கு கிடைச்ச சொத்தையும் இந்த வீட்டையும் சேர்த்து அதுல ஒரு மதிப்பை போட்டு அதுல பாதிய ஜெகநாதனுக்கு கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததுக்கு ஆதாரமும் இருக்கு. அதனாலதான் ஜெகநாதன் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தான். ஆனா அவன் இப்ப எதுக்கு கேஸ் போட்டிருக்கான்னா, இந்த வீட்டோடையும் நிலத்தோடையும் உரிமை தொகைய நாம அவனுக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி கேஸ் போடுறான். அதுல சைன் போட்டது அவன் இல்லைன்னு சொல்றான். அதனால தானே நம்ம வீட்டு மேலேயும் நிலத்து மேலேயும் இப்ப கேஸ் போயிட்டு இருக்குல்ல. உண்மையை சொல்லணும்னா அவன் உங்க அப்பாவுக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம். அவன் கூட பிறந்தவங்க எல்லாருமே அவனை கைவிட்டப்போ அன்னைக்கு அவனுக்கு மனப்பூர்வமா உதவி பண்ண கூட பிறந்த தம்பி பசங்களுக்கே அவன் துரோகம் பண்ணிட்டான் இல்ல. என்னாச்சுப்பா? இல்ல, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த கேஸ நான் நடத்தினா என்னன்னு. அப்புறம் பாட்டி நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான் கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சா எப்படின்னு. அப்படி பண்ணா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிப்போம்ல பாட்டி? கண்டிப்பா ஜெயிப்போம். ஆமா, ஆனா நேத்து வரைக்கும் உனக்கு இந்த கேஸ பத்தி எந்தவித எண்ணமும் இல்லாம இருந்தது. ஏன் இப்படி திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? அது வந்து பாட்டி, என்கிட்ட போய் சொல்ல நினைக்காத. எனக்கு தெரியும் என்ன விஷயம்னு. காயத்ரி இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கா. அவதானே உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்திருக்கா இல்ல? ஆமா பாட்டி. இங்க பாருப்பா, காயத்ரி ஒரு நல்ல பொண்ணு, தைரியமான பொண்ணு. அவ ஒருவேளை படிச்சு வக்கீலா இருந்தா உன்ன மாதிரி இருக்கிற வக்கீல் எல்லாம் வீட்டுல சும்மா இருந்திருக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லா கேஸையும் அவளே பார்த்துட்டு இருந்திருப்பா. நீங்க இப்ப காயத்ரி பத்தி சொன்ன காம்ப்ளிமெண்டரி பத்தி இப்பவே அவளுக்கு கால் பண்ணி சொல்லதான் போறேன். அதெல்லாம் நீ அவளை நேர்ல பார்க்கும்போது சொன்னா போதும். முதல்ல காயத்ரி சொன்ன மாதிரி தைரியத்தோட இந்த கேஸ நடத்துற வழிய பாரு. மாஸ்டர், நீங்க ஆபீஸ்க்கு போகலையா? இப்பதான் போயிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல ஒருத்தரை பார்க்க வந்தேன். அவரை பார்த்துட்டு நடந்து போறேன். வியாபாரம்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு அவ்வளவா டிக்கெட் போகல, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். என்ன மாஸ்டர் அப்படி பாக்குறீங்க? கவலையா இருக்குமா உன்னோட இந்த நிலைமைய பார்க்கும்போது. அதை விட அதிகமா உன் மேல கோபமும் வருது. என்ன மாஸ்டர் அப்படி சொல்றீங்க? இங்க பாரு, ஒன்னு போட்டேன்னு வச்சுக்க. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் போஸ்ட் ஆபீஸ் வேலையை விட்டுற வேண்டான்னு. கேட்டியா நீ? அதனால இப்ப என்ன? இதுவும் வேலை தானே. யாரையும் எதிர்பார்க்காம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல. பேச்சு திறமைக்கு உனக்கு எந்த குறையும் இல்லை. ஆமா, நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? பஞ்சபாண்டவர்கள்ல தர்மபுத்திரரோட புது அவதாரமா? பத்ம வியூகத்துல மாட்டிக்கிட்ட அபிமன்யோட நிலைமை தானே உன் நிலைமை. கூட இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. கடைசியில அபிமன்யோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். மாஸ்டர், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கங்காதரனோட மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இதை சொல்லல. என் மனசுல உனக்கு ஒரு இடம் இருக்கு. என் பொண்ணு மாதிரி இல்ல, நீ என் சொந்த பொண்ணுதான். அப்படிப்பட்ட நீ இப்படி வாழ்றத பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதனாலதாம்மா சொன்னேன். மாஸ்டர், என் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறத பார்க்கும்போது
அந்த நிலைமையை மாற்ற முடியுமான்னு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். 1-2 தடவை உன் வீட்டுக்கு வரேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ நான் வர முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் சீக்கிரம் வர்றேன். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். சொல்லு சார்லி. நானும் என் ஒய்ஃபை இன்னைக்கு 3 வரைக்கும் போயிருந்தோம். அதனால தான் உன்னை மீட் பண்ண முடியாமல் போச்சு. அப்படி ஸ்பெஷலாக எந்த விசேஷமும் இல்லை. திடீர்னு ஒரு 1 டே ட்ரிப் போகணும்னு தோணுச்சு, போனோம். இதோ இப்போதான் திரும்ப வந்தோம். சரி சார்லி, நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பாய். இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஒன்றும் இல்லை, எத்தனை விஷயம் வேணாலும் சொல்லு. எல்லாம் ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல வெளியே விட வேண்டிய விஷயம் தானே. அதனால யோசிக்காத, சொல்லு. இது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இந்த வீட்டு மேல நடக்கிற கேஸ இனி நான் நடத்த போறேன். நீயா? நீ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா? டேய், என் கல்யாணம் நடந்த அன்னையிலிருந்து இந்த கேஸை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இல்லாத நேரத்தை உருவாக்கி நான் இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துல நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, நான் ஒரு வக்கீலும் கூட. இத பத்தின லா பாயிண்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் எனக்கும் தெரியும். நீ சட்டத்தை பத்தி எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் உன் லா காலேஜ் விஷயத்தை என்கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கும் வர வேண்டாம். டேய், நீ எத்தனை தடவை எக்ஸாம் எழுதி LLB பாஸ் பண்ண? அப்பா சாக போற நிலைமையில இருக்கும்போதும் வீட்டுல எல்லாரும் பட்னியா இருக்கிற நிலைமையிலையும் என்னால் அப்படிதான் படிக்க முடிஞ்சது. இருந்தாலும் பாட்டா எக்ஸாம் எழுதி நான் LLB பாஸ் பண்ணேன்ல, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ அந்த சோக கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. இது என்னோட கடமை. இந்த கேஸை நான் கண்டிப்பா எடுத்து நடத்துவேன். காரணம், இந்த கேஸ்ல நான் தோக்க முடியாது. ஏன்னா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. கடவுளே, கடவுளே, நீங்க தான் எல்லாரையும் காப்பாத்து. பேரங்கிட்ட எல்லாத்தையும் ஏத்தி விட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்க போறீங்களா? அப்படி நீங்க நிம்மதியா படுத்து தூங்கலான்னு நினைக்க வேண்டாம். நான் அதுக்கு விடவே மாட்டேன். இங்க பாருங்க, அவ இந்த கேஸ் எடுத்து நடத்தினா நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஆமா, நான் உங்ககிட்ட தெரியாததுனால கேக்குறேன். ஒரு கேஸ அவன் தோக்கிறதுக்காக வாதாடுறேன்னு சொல்லலையே. அவன் படிச்சு திறமைசாலியாகி கொஞ்சம் கொஞ்சமா கேஸை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்கான். இப்பவே அவன் இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான வருமானத்தை அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருத்த வளரும் போது நீ அவனுக்கு மச்சானா இருந்தா அதை நினைச்சு நீ சந்தோஷம் தானே படணும். அப்படி இல்லாம அவன் வளர்றதை நினைச்சு எதுக்காக நீ கவலைப்படுற? அப்போ உன்னோட எண்ணம் நல்ல எண்ணமே இல்ல. நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா உன்னை விட நான் இந்த உலகத்தை அதிகமா பார்த்திருக்கேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசுல ஏதோ கெட்ட எண்ணம் இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நீ கொன்னு போடுவ, அவ்வளவுதானே. ஆனா அதனால நீ ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்கும். அப்படி நீ ஏதாவது என்ன பண்ணா அதை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அப்படி யாரும் எனக்கு இல்லைன்னு தான் இது வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆம்பளையா இந்த வீட்டுல ஒருத்தன் வளர்ந்துட்டு இருக்கான்னு. அவன் இன்னும் வளருவான். வளர்ந்து உன் தலைக்கு மேல ஏறி நின்னு நீ செஞ்சதுக்கெல்லாம் உன்னை கணக்கு சொல்ல வைப்பான். இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுல அதிக உரிமை இருக்கிறது அவன் அக்காக்கு தான். நீ அதை பத்தியெல்லாம் பேச வேண்டாம். நீ எப்படி அவளை மயக்கி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேரான வழியில நீ பண்ணேன்னு எனக்கு சுத்தமா தோணல. அந்த பொண்ணு ஒரு வெகுளி. அவ உன்கிட்ட ஏமாந்து போயிட்டா. ஆனா எப்பவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது.
எங்கேயோ எதையோ ஒளிச்சு வச்சிருக்கேன்னோ நீ தான் இந்த வீட்டை அழிக்கிறதுக்கு வந்த சகுனின்னும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னை ஏமாத்த முடியாது. ஆனா உன்னால எப்பவுமே இதுல ஜெயிக்க முடியாது. நீ என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்னு உன் மனைவி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற நாள் வரும். அப்ப நீ கஷ்டப்படுவ, எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப. இங்க பாருங்க, நான் இன்னி வரைக்கும் தோத்ததே இல்லை. அதனால என் பேச்சை கேட்காம அவன் மீறி செயல்பட்டான்னா, என்னை எதிர்த்து அவன் ஏதாவது செய்யலான்னு நினைச்சான்னா அவன் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காயத்ரி, இதெல்லாம் உனக்கு அவசியமா சொல்லு? எனக்கு என்ன அவசியமான கேக்குறீங்க? அட, உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல? என்ன காயத்ரி, என் மச்சான் பாலுவுக்கு என்னை எதிர்த்து பேசுறதுக்கும் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் நேத்து வரைக்கும் தைரியம் இல்லை. ஆனா அது இன்னைக்கு வந்திருக்கு. அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது நீ தானே? அதை புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி எல்லாம் எனக்கு இருக்கு. சரி, நான் வரேன், எனக்கு வேலை இருக்கு. இரு போலாம். ஆமா காயத்ரி, எதுக்கு என்ன எல்லாரும் வில்லனாவே பாக்குறீங்க? நான் அப்படிப்பட்ட வில்லன்லாம் இல்ல. நான் ரொம்ப நல்லவன் காயத்ரி. அதனால நல்ல விதமான ஒரு விஷயத்த சொல்றேன். இனிமே தேவையில்லாத கேஸ் விஷயத்துலலாம் தலையிட வேணான்னு பாலுகிட்ட நீயே சொல்லு. நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். அவனை அதுக்கு ஒத்துக்க வைக்க உன்னால முடியும். நீங்க 2 பேர் காதலிக்கிறீங்க இல்லையா? இது பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். காதலிக்கிற எல்லா ஆணும் பொண்ணும் முதல்ல சொல்றது இதத்தான். நாங்க நண்பர்கள், எங்களுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்னு. கடைசியில பொண்ணு வயத்தை நிரப்பிட்டு வந்து நிற்கும் போது தான் இந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்போட அர்த்தம் என்னன்னு ஊர்க்காரங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. சரி, இனிமே நான் பேச மாட்டேன். இனிமே நான் அப்படி பேச மாட்டேங்கிறது மட்டும் இல்ல, நான் வேணா உங்களுக்காக ஒரு நல்லது பண்றேன். அதாவது நானே என் வீட்டுல பேசி என் மச்சானுக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா என்ன கஷ்டப்படுத்தாம நீங்க 2 பேரும் எங்கேயாவது போய் வாழுங்க. அதனால இப்ப என்ன கஷ்டம் வரப்போகுது? நீ பாக்குறதுக்கு வேற ரொம்ப அழகா இருக்க. அவன் ஒரு கையாலாகாதவனா இருந்தாலும் உன் கூட சேர்ந்து அவன் சந்தோஷமா வாழட்டும். இங்க பாருங்க, இதுக்கு மேல தேவையில்லாம பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ என்ன என்னடி பண்ணுவ? கத்தி நான் எல்லாரையுமே இங்க வர வைப்பேன். அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தான் போவீங்க. அசிங்கமா? எனக்கா? என்ன அசிங்கப்படுத்த யாராலையும் முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துடாது. உனக்கு அவன் கூட வாழ்றதுக்கு விதி இல்லை. கடைசியில என்ன நடக்க போகுதுன்னு நாம பார்ப்போம். அவன் இருக்க மாட்டான். இதுக்கப்புறமா என்னை எதிர்த்து ஏதாவது பண்ணான்னா அவன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கூட கொடுக்குறேன். நீ மறுபடியும் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல புத்தியை சொல்லு ப்ளீஸ். சரி, என் மாமா வந்து உன்னை பார்த்தாரு. எனக்கு ஏதாவது ஆயிடும், என்ன ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து பயமுறுத்தினாரு. இங்க பாரு காயத்ரி, எல்லா நாளும் அவர் இப்படிதான் என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி பயமுறுத்துறது அவர் ரெகுலரா பண்ற வேலை தான். அதனால இது கேட்கும் போது எனக்கு எந்த பயமும் இல்ல. அதை நினைச்சு நீ டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். ஏன்னா கொலைக்கிற நாய் கடிக்காது. நீ அது எல்லாமே சொல்லுவ. இப்போ நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். எனக்கு எப்ப வேணாலும் எதுக்காகவும் ஃபோன் பண்ற ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க. என்னால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அது ஏத்துக்கவும் முடியாது. அதனாலதான் நான் உன்கிட்ட கவனமா இருக்க சொல்றேன். நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்காத பாலு. காரணம், உங்க மாமா நாம நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது.
நீ தங்கியிருக்கிற வீட்ல தான் அவரும் தங்கியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு மோசமானவர்னு என்னை விட உனக்கு தான் நல்லாவே தெரியும். பட்டப்பகல்ல என்ன நடு ரோட்ல வழி மறிச்சு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு மிரட்டிட்டு போயிருக்காரு. உன்னை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமானவர் தான் உன்னுடைய மாமா. பாலு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், எனக்கு எதுவும் ஆகாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு பாலு. நான் என்ன எண்ணத்தோட சொல்றேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இல்லனா நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. காயத்ரி, உண்மையை சொல்லணும்னா நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில யாரும் இப்படி சொன்னதில்ல. ஏன்னா என்னோட வாழ்க்கையில நல்லது கெட்டது என்னன்னு யாருமே கேட்டதே இல்லை. அதான் நீ பேசுறத முழுசா ரசிக்கலான்னு நான் நினைச்சேன். உன்ன மாதிரி நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம இரு. சரி, நான் வரட்டுமா? காவியா, டிவி ஆஃப் பண்ண போய் படி, அதானே சொல்ல வரீங்க? இன்னைக்கு சண்டே தானேக்கா, இன்னைக்காவது எனக்கு ரெஸ்ட் கொடுங்களேன். சொல்றத கேட்டு சண்டேவை தவிர மத்த எல்லா நாளும் நீ கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கல. என் செல்ல அக்கால, ப்ளீஸ்கா. சரி, உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். இப்போ மணி 11. 12 ஆனதுக்கு அப்புறம் நீ டிவி ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடணும், சரியா? ஓ, ரொம்ப நன்றி. யார் வந்திருக்காங்க? மாஸ்டர். காயத்ரி, என்ன மாஸ்டர் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல ஒரு நாள் இங்க வருவேன்னு. அம்மா, போஸ்ட் ஆபீஸ்ல வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? அது எப்பவும் நடக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஜான் அண்ணா, காலையில 100 லெட்டரை எடுத்துக்கிட்டு போனா மத்தியானம் 50 லெட்டர் திரும்ப கொண்டு வருவாரு. அட்ரஸா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் சரியாயிடுவாரு மாஸ்டர். அவன் சரியான மாதிரி தான். மாஸ்டர், நீங்களா? நீங்க வருவீங்கன்னு இவ ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருந்தா. ஒரு தடவை இல்ல, 2 தடவை காயத்ரி கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இங்க வர்றத பத்தி. ஆனா இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. மாஸ்டர், நீங்க உள்ள வாங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேம்மா. மாஸ்டருக்கு ஸ்பெஷலா போட்டாதான் பிடிக்கும். சுபாஷினி, காயத்ரியோட வேலை போனதுக்கு அப்புறம் அவ நிறைய வேலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. அவளுடைய வேலைக்காக நானும் நிறைய முயற்சி பண்ணினேன். ஆனா இனிமே அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். காயத்ரி இனிமே வேலைக்கு போக வேண்டிய அவசியம்லாம் வராது. அது ஏன் மாஸ்டர்? காயத்ரிக்கு நல்ல ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. அதிர்ஷ்டம் இருந்தா இது நடக்கும். என்னுடைய மச்சான் வேலாயுதம் சொல்லி தான் இந்த சம்பந்தம் வந்திருக்கு. பையன் +2 டீச்சர், பேரு சிவபிரசாத். வீடு இங்கிருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, 3 ஏரியா தள்ளி பக்கத்துல தான். நல்ல பையன், நல்ல குடும்பம், பெரிய பணக்காரங்க. வீட்டுல அம்மா அப்பா தங்கச்சி, அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இப்போ வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்காங்க. ஆமா மாஸ்டர், இவ்ளோ நல்ல சம்பந்தமா இருக்கிறப்போ அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய டௌரி கொடுக்கணும் இல்ல மாஸ்டர்? அதைத்தானே நானும் சொல்ல வர்றேன். அவங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்லை. பையனுக்கு காயத்ரியை பிடிச்சா மட்டும் போதும், நல்லபடியா நடக்கும். இதை விட நல்ல சம்பந்தம் வேற எது வரப்போகுது இல்ல மாஸ்டர்? அப்படின்னா முதல்ல பொண்ணும் பையனும் மீட் பண்ணட்டும். அவனும் என் கூட வந்திருக்கான், கார்ல தான் உட்காந்துருக்கான். இவளோட கேரக்டரை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியும்ல. திடீர்னு அவனை பார்த்தா மூஞ்சில் அடிச்சது மாதிரி ஏதாவது பேசிட்டான்னா முதல்ல அவரை பத்தி சொல்லிட்டு கூப்பிடலாம்னு இருந்தேன். அவ யாரை எதிர்த்து பேசினாலும் உங்களை எதிர்த்து பேச மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதுக்கும் நீ இத பத்தி அவகிட்ட கொஞ்சம் சொல்லு. அதுக்குள்ள அவரை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி.
காயத்ரி டீ போட்டாச்சா? ஆ அம்மா, மாஸ்டர் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களா? என்னம்மா எதுவுமே பேசாம நிக்கிற? மாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? என்னாச்சுமா? இங்க பாருமா, மாஸ்டர் வந்தது ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக தான். கல்யாணமா? யாருக்கு? உனக்குதான். வேற யாருக்கு? எனக்கா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? இங்க பாருமா, அவர் அப்படி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது முடியாதுன்னு சொல்றது தப்புமா. மாஸ்டர் கிட்ட நானே இத பத்தி பேசிக்கிறேன். இல்லம்மா, அவரு அந்த பையனை கூட்டிட்டே வந்துட்டாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.